வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்டது என்னைக்கும் கிடைக்காது. எப்போ நமக்கு எது சரியோ அது மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன், கடவுள் உனக்காக வேற ஏதாவது ஒரு நல்லதை யோசிச்சு வச்சிருப்பாரு. அவர் மேல நம்பிக்கவை, நீ ஓ மேல நம்பிக்கவை. இது அபசகுணம் இல்ல, என் நெஞ்சு படப்பட நடிக்குது. பிரக்யா அங்க நல்லா இருப்பால. என்னாச்சுக்கா? நீங்க எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அக்கா, அந்த சங்கர் பிரபாவை ஏதாவது செஞ்சுட்டு போறான். நீ என்னத்துக்கு கவலைப்படுற? உன்னை காப்பாத்தி இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்தல, கண்டிப்பா பிரபாவையும் காப்பாத்திடுவேன். இந்த பாரு, இப்ப சங்கர் உன்னை இங்க தேட வருவான்ல, அவனுக்கு நீ கிடைக்கலனா இங்க இருந்து அவன் போயிடுவான். ஐயோ, அவன் அப்படி போற ஆள் கிடையாதுக்கா. அவன் என்ன பாத்துட்டான். பார்க்காம இருந்திருந்தாலும் பரவாயில்ல. அவன் என்ன பார்த்ததால கண்டிப்பா இங்க இருந்து போக மாட்டான். ஒருவேளை நான் அவனுக்கு கிடைக்கலன்னா அவன் யாரு என்ன பண்ணுவானே தெரியாது. நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி ஒளிஞ்சு பண்ண சொல்லுங்க அக்கா. நான் சொல்றத கேளுங்க, என்னால ஒளிஞ்சுக்க முடியாது. நான் போறேன். எங்கேயும் போக கூடாது. நான் சொல்றத முதல்ல கேளு. இப்ப இது வீரத்தை காட்ட வேண்டிய நேரம் கிடையாது. இந்த மாதிரி நேரத்துல யோசிச்சுதான் நடந்துக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுன. பிரபா அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை அங்க இருந்து கூட்டின்னு வந்தது இந்த சங்கர் கிட்ட மறுபடியும் ஒப்படைக்கவா? வாய முடியும்பா, இதுக்குள்ள வந்து உட்காருவா. வேண்டேன்க்கா, அங்க அந்த சங்கர் பிரபாவை என்ன பண்ணாலும் சரி, என்ன வந்து இங்க ஒளிஞ்சுக்க சொல்றீங்களா? இல்லக்கா, என்னால மொத்த குடும்பமும் பிரச்சனையில இருக்கு. என்னால முடியாது. நான் போக கூடாது. நான் சொல்றேன்ல, முதல்ல இதுள்ள போய் ஒளிஞ்சுக்க. ஆனா அக்கா ப்ளீஸ். பிரபா மேல சத்தியா சொல்லிட்டேன். இந்த பாரு, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த பாரு, நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. எவ்வளவு ரவுடிங்க இருக்காங்க, எல்லாரோடையும் சண்டை போட முடியுமா? பாவம், பிரபா ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வரைக்கும் கூட்டின்னு வந்திருக்கான். அப்புறம் அபிஷேக் உனக்கும் பிரபாக்கும் கல்யாணம் பண்ணணும்னு இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிறாரு. எல்லாத்தையும் வீணாக்கிடாத. இத பாரு, நீ பிரபாவை ரொம்ப விரும்புறல்ல, இவங்க எல்லாரையும் நீ மதிக்கிறதானே? இந்த பாரு, இவங்க எல்லாருக்காகவும் நீ இப்ப ஒளிஞ்சுக்கணும்னு நான் சொல்றத கேளு. நீ இப்ப எதுவும் பேசக்கூடாது. இல்லக்கா, என் மனசு கேட்க மாட்டேங்குது. என்னாலதான் எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்க. நான் மட்டும் எப்படி ஒளிஞ்சுக்க முடியும்? சரி, கஷ்டத்துல இருக்காங்கதான், அத பத்தி நீ கவலைப்படாதன்னா நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இந்த பாரு, அவங்க சந்தோஷம் மரியாதை எல்லாம் என் உசுரை விட பெருசு. நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ முதல்ல இது உள்ள போய் ஒளிஞ்சுக்க. அந்த ரவுடிங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றேன்ல, இது உள்ள போய் முதல்ல ஒளிஞ்சுக்க போ. வேண்டாம்க்கா, நான் நல்லா யோசிச்சுட்டேன். நீ ஒளிஞ்சுக்க, நான் சொல்றத மட்டும் செய். பாரு, நீ சத்தமே போடக்கூடாதுன்னு. நான் ரூம் உள்ளார வர்ற வரைக்கும் நீ வாயவே திறக்க கூடாது, சரியா? தைரியமா இரு, பயப்படாத, எதுவும் ஆகாது. நான் கீழே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், சரியா? கவனமா இரு திரிசா. மரியாதையா சொல்லிடு, த்ரிஷா எங்க ஒளிஞ்சிருக்கிறா? சரி, ஓகே, நீ இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் நீ தாண்டா அவளை தப்பிக்க வைக்கிற. அவ எப்பெல்லாம் என் கையில மாற்றாலோ நீ அவளை தூக்கிட்டு போயிடுற. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. த்ரிஷா மட்டும் இப்ப கடையில எல்லாரையும் கொண்டுடுவேன். அவ மட்டும் தப்பிச்சானோ ஏன்
இந்த வீட்டையே நான் சுடுகாடா மாத்திடுவேன். இதோ இங்க நிக்கிறாங்கல்ல இவங்க எல்லாரையும் இங்கே புதைச்சிருவேன். நீ வாய திறப்பியா மாட்டியா? வேண்டாம் சங்கர், ப்ளீஸ் இவனை அடிக்காத. இவனை விட்டு, இவன் எதுவும் பண்ணல. பிரபா, அவன் நல்லா தான் இருக்கா, இனி நீ தான் நல்லா இருக்க. ஏய், நடுவுல வந்தல, இந்த வாங்கிக்க. எல்லாரையுமே இப்படிதான் அடிக்க போறேன். அதனால யாரும் அசையாம அங்கேயே நில்லுங்க. நீங்க எங்க ஃபேமிலி ஆளுங்களை அடிச்சுக்கிட்டே இருந்தா நாங்க சும்மா இருப்போம் நினைக்கிறீங்களா? பிரபாவ மரியாதை விட்டுரு. ஓ, உனக்கு வேணுமா? இந்த வாங்கிக்கோ. இவங்களுக்கு உனக்கு நடுவுல எந்த பிரச்சனையுமே இல்ல. அவங்கள ஒழுங்கா விட்டு. நீயே இவங்க கிட்ட நல்லா சொல்லு. யாராவது குறுக்கல வந்தாங்க அவங்களுக்கும் இதே கதிதான். ஏற்கனவே இவனால எனக்கு டென்ஷன் அதிகமா இருக்குது. குறுக்கல வந்தீங்க கொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். இவங்க எல்லாரையும் நீ காப்பாத்தணும்னு நினைக்கிறேனா மரியாதை என்கிட்ட சொல்லிடு. த்ரிஷா எங்க இருக்கா சொல்றா. த்ரிஷாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக ஒண்ணும் நான் கஷ்டப்பட்டு அவளை இங்க கூட்டிட்டு வரல. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஆனா நீ த்ரிஷாவை கூட்டிட்டு போக நான் விட மாட்டேனா. அப்படியாகனா இந்தா. அத்தை, என் மனசெல்லாம் என்னமோ படபடன்னு அடிக்குது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இப்பதான் அவளை அங்க பாத்துட்டு வந்தேன். சரளா, உன் மனசுல ஏன் இப்படி தப்பாவே நினைக்கிற? இப்படி எல்லாம் நினைச்சா படபடன்னு அடிச்சுக்கோ. இது கிராஸ் ஃப்ரேம், கீழே விழுந்தா கண்டிப்பா உடையத்தான் செய்யும். இதுக்கும் பிரக்யாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு? இது வெறும் போட்டோ. இப்பதானே அவளை நேர்ல பாத்துட்டு வந்த, நல்லா தானே இருந்தா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம தப்பாவே யோசிக்கிற? இல்ல, அவ அங்க நல்லாதான் இருப்பா. இருந்தாலும் என் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையோன்னு பயமா இருக்கத்து. அவ எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்கல. நீ உடனே கிளம்பு. இத என்கிட்ட கொடு, நான் உடனே இந்த ஃப்ரேமை மாத்திடுறேன். சரியா? நீ இந்த துப்பட்டாவை எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பு. லேட் ஆனா கல்யாணம் முடிஞ்சிடும். எடுத்துட்டு போயும் பிரயோஜனம் இல்ல. அத்தை, நீங்க காலையில இது எனக்கு ஞாபகப்படுத்துங்க. நான் இதுல வேற ஃப்ரேம் மாத்திடுறேன். நான் ஞாபகப்படுத்துறேன். காலையில எழுந்த உடனே இதத்தான் செய்ய போறேன். சரி, சீக்கிரம் கிளம்பு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு, சீக்கிரம் போ போ போ. கிஃப்ட் பேக் எல்லாம் நான் இங்க தான் எப்பவும் வைப்பேன். எங்க இருக்கு பாரு. இருக்கு. அத்தை, உண்மையை சொல்லணும்னா நீங்களும் என் கூட வரணும். ஆனா நீங்க தான் உங்க உடம்ப கெடுத்து வச்சிருக்கீங்களே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பிரபா பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணா. அங்க எல்லாரும் நீங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரபா அமைதியாவே ஆனா. இது உண்மைதானே? இதுல ஒண்ணு பொய் இல்லையே. உண்மையிலேயே எனக்கு உடம்புதான் சரியில்லை. எப்படியும் பிரபா த்ரிஷாவை கூட்டிட்டு இங்க வரத்தான் போறான். அப்ப த்ரிஷாவை பாப்பேன், ஆசீர்வாதமும் பண்ணுவேன். என்னாச்சு? ஏன் இப்படி விக்கிட்டு இருக்கீங்க? விக்கலா? எனக்கு தெரிஞ்சு பிரபா என்ன நினைப்பான்னு நினைக்கிறேன். அத்தை, உங்களை ஒண்ணு பிரபா நினைக்கல. உங்க வயித்துல இருக்கே காஃப் சிரப், அதான் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கு. அட, நான் காஃப் சிரப் குடிக்கலமா. அப்படியா? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? நான் வீட்டை விட்டு வெளியில போனது நீங்க காஃப் சிரப் தான் குடிக்க போறீங்க. சரளா, இப்ப நீ பார்த்தல, இன்னைக்கு என் உடம்பு உண்மையாவே சரியில்லை. அதனால கொஞ்சம் காஃப் சிரப் குடிச்சிட்டா நல்லா தூங்கிடலான்னு குடிச்சேன். டாக்டர் தான் உங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்லிருக்காருல, அப்புறம் ஏன் இவ்வளவு குடிக்கிறீங்க? டாக்டர்ஸ் விட்டு தள்ளு, அவங்க எல்லாத்தையுமே வேணாம்னு சொல்லுவாங்க. உனக்கு கூட தான் சொன்னாங்க தேவையில்லாம இப்படி டென்ஷன் ஆகாதன்னு, தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காதன்னாங்க. பிபி அதிகமாகும்னாங்க. கேட்டியா நீ? இப்படியே நின்னுகிட்டு என்னைய பாத்துக்கிட்டு இருக்க போறியா என்ன? முதல்ல கல்யாணத்துக்கு போ. சரி அத்தை, நான் கிளம்புறேன். ஆனா ப்ளீஸ், நீங்க இந்த காஃப் சிரப்பை மட்டும் குடிக்காதீங்க. சரி, ஓகேமா, நான் குடிக்க மாட்டேன். நீ கிளம்பு. அப்பா கடவுளே, எங்க பிரக்யாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா. அவ நல்லபடியா இருக்கணும். மரியாதையா சொல்லிடுறா. த்ரிஷா எங்க ஒளிஞ்சிருக்கா? அவளை எங்கடா ஒளிச்சு வச்ச? சொல்றா. அண்ணா, த்ரிஷா இங்க எங்கேயுமே இல்ல. இங்க இல்லனா எங்க போயிருப்பா? இவங்கள யாரோ தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. போங்க, எல்லா இடத்துலயும் தேடுங்க. அவ மட்டும் கிடைக்கல, இந்த வீட்டையே கொளுத்திடலாம். இந்த த்ரிஷா எங்க போயிட்டா? ஒருவேளை அந்த பொன்னி அவளை கூட்டிட்டு போயிட்டாலோ? ஒருவேளை அந்த வேலையை மட்டும் அந்த பொன்னி பண்ணி இருந்தா அவளை நான் சும்மா விட மாட்டேன். நல்லா போயிட்டு இருக்க, கெடுக்கிறா இடியட். தெரியாத ஊர்ல அவளால எங்க ஓட முடியும்? கண்டிப்பா இங்கதான் இருப்பா. போங்க, போய் நல்லா தேடுங்க. கடவுளே, காப்பாத்துப்பா. நீதான் காப்பாத்தணும். அபி எப்பதான் வருவான்? அவன் மட்டும் வந்துட்டானா எல்லாரையுமே விரட்டிடுவான். அப்பா கடவுளே, அபிய சீக்கிரமா அனுப்புப்பா. இன்னைக்கு ஃபைனலான ஆலியா கிட்ட பேசி ஆகணும். அவ இந்த கல்யாணத்துல எந்த ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன்.
கேட்கலன்னா அப்புறம் நான் என்னோட ஸ்டைல்ல அவளுக்கு. பிரபா, அபி, இவன் தான் நான் சொன்ன அந்த சங்கர். த்ரிஷாவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது இவன் தான்டா. அபி, நீ இந்த இடத்த விட்டு போயிடு. சோ நீ சொன்ன சங்கர் இவன் தானா? தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி சென்னை வரைக்கும் அடி வாங்கறதுக்கு வந்திருக்க? இரு, கமிஷனருக்கு கால் பண்ணி உன்னை உன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். இரு. சூப்பர். சென்னைக்கு வந்து நான் உன் வீட்டுல இருக்கிறேன். உன் ஃபேமிலி மொத்தமா என் கண்ட்ரோல்ல இருக்குது. நீ போலீஸ்க்கு போன் பண்ணுவியா? நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? பார்த்துட்டு இருக்கிறத தவிர வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? புரியல? பிரபா, அப்படிதான் அபி, யாரையுமே விடாத. அபி இவங்களை யாரையுமே நீ விடக்கூடாது. எல்லாம் அடி அடி அபி. தேங்க் யூ கடவுளே, எங்களை காப்பாத்துறதுக்காக உடனே அனுப்பிட்ட. அபி, அவனை நல்லா அடி. என் கையில போன் வேற இல்லையே, இல்லனா போன் பண்ணி போலீஸையாவது கூப்பிட்டுருக்கலாம். சரி, இந்த அபிஷேக் எங்க போயிட்டாரு? போன் பேசிட்டு வரேன்னு சொன்னாரு, இது வரைக்கும் வரல. கீழே என்ன நடந்துன்னு இருக்குன்னு அவருக்கு சுத்தமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் அண்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்புறம் அவர் போலீஸ கூப்பிட்டுருவாரு. போடு, நல்லா போடு. தோ வந்துட்டே இருக்கேன். ஹீரோயிசம் எல்லாம் காட்டினது போதும். ஓவரா ஹீரோயிசம் காட்டின உன் பாட்டியோட கழுத்தை அறுத்துருவேன். நீ எனக்காக டென்ஷன் ஆகாத. எனக்கு ஒண்ணு ஆகாது. எல்லாரையும் அடி, ஒருத்தனும் இருக்க கூடாது. ஏய் ஏய் ராக் ஸ்டார், நீ ஏதாவது சின்ன தப்பு பண்ண, அதுக்கப்புறம் அந்த கேள்வி சின்ன சின்ன பீஸா கீழே கிடப்பா. புரிஞ்சுக்கோ. சொல்றது உனக்கு புரியல? இல்ல காது கேட்கலையா? உனக்கு உன் பாட்டினா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல எங்களை பார்த்து உனக்கு சுத்தமா பயம் இல்லையா? சரி, ஓகேப்பா. உனக்கு நான் பயம்லாம் என்னன்னு காட்டுறேன்.
இல்ல. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்க பேர் என்னம்மா? என்ன பாருங்க, என்னோட பேசுங்க. உங்க வீடு எங்க இருக்கு? என்னாச்சு உங்களுக்கு? உங்க பேர் என்ன? உங்களுக்கு உங்க வீட்டு அட்ரஸ், போன் நம்பர் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது நான் 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 இங்க எப்படி என் புருஷன், என்னோட புருஷன் அவரு இப்ப நான் அவர் கூட தான் இருக்கணும். அவர் எங்க? நீங்க யார பத்தி பேசுறீங்கம்மா? நீங்க உங்க பேரு சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேரு பிரக்யா. என்னோட புருஷன் அபி, நாங்க 2 பேருமே இங்க பாருங்க. ஐ லவ் யூ. பிரக்யா, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஐ லவ் யூ. உனக்கு எதுவும் ஆகாது. அவரு என்ன தேடிக்கிட்டு இருப்பாரு. என்ன அவரு தேடிக்கிட்டு இருப்பாரு. நான் வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. இங்க பாருங்க பிரக்யா, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லா கோமால இருந்திருக்கீங்க. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. போகாதீங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவரு பிரச்சனைல இருக்காரு. நான் உடனே போகணும். நான் உடனே போகணும். பாத்து பிரக்யா. பிரக்யா, எழுந்துருங்க. சுஷ்மா, எழுந்துருங்க. சுஷ்மா. எஸ் மேம். பிரக்யா, அடி. உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கேன். என்ன பாருங்க. இங்க பாருங்க, பாருங்க. அபிஷேக், கண்ணை தரங்க. கண்ணை திறந்து பாருங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. கண்ணை தரங்க. இவளுக்கு எதை பண்றதுக்காக கூட்டிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? இவ ஆக்ட் பண்றல இல்ல உண்மையிலேயே அண்ணன் மேல இவளுக்கு பாசம் வந்துருச்சா? மேம், இவங்க எப்படி கீழே விழுந்தாங்க? இவங்களுக்கு நினைவு வந்துருச்சு. இந்த பொண்ணு என்னோட பேசுனா. இவளோட பேரு பிரக்யான்னு சொன்னா. இவங்க பேர் மட்டும் தான் சொன்னாங்களா, இல்ல இவங்க வீடு எங்க, வீட்டோட அட்ரஸ் சொன்னாங்களா? அததான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ ஒரே விஷயத்த ரிப்பீட்டா சொல்லிக்கிட்டே இருந்தா. இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட பாக்கணுமா, அவர் ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காராம், அவர் சேஃபா இல்லன்னு சொன்னா. ஐ திங்க் இவங்க ஹஸ்பண்ட பத்தி ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நினைவு வந்ததும் நான் போறேன்னு அடம் பிடிச்சாங்க. ஆனா ரொம்ப வீக்கா இருக்காங்கல்ல, கத்துனதும் மயங்கிட்டாங்க.
அந்த டவல் எடுத்துட்டு வா. தேங்க் காட். இவங்களுக்கு இப்போ கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கே. எல்லாத்தை விட நல்ல விஷயம் என்னன்னா இவங்க பேரை இவங்களே சொன்னாங்க. இவ்வளவு நாள் கோமால இருந்ததுக்கு அப்புறமும் இவங்க மெமரி லாஸே ஆகல. இது ஒரு நல்ல விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க.